கர்த்தர் நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவங்க ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இன்னும் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதுமாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலிருந்து கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து செல்வோம். ஆசீர் பொழிந்திடுமே, குறிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே, ஜீவ தண்ணீராலே என் தாகம் தீர்ப்பீரே, ஜீவநதி பாய்ந்தென்னை செழிப்பாக்குமே. பூரண ஆசீர் பொழிந்திடுமே, குறிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே, ஜீவ தண்ணீராலே என் தாகம் தீர்ப்பீரே, ஜீவநதி பாய்ந்தென்னை செழிப்பாக்குமே. பூரண ஆசீர் பொழிந்திடுமே. நேசரின் அன்பை நான் அறிந்த போது, பாசமாய் அவர் பாதம் அமர்ந்து விட்டேன். நேசரின் அன்பை நான் அறிந்த போது, பாசமாய் அவர் பாதம் அமர்ந்து விட்டேன். நெஞ்சமே சோர்ந்திடாதே, தஞ்சமே சுயந்தன் புகழிடமே. நெஞ்சமே சோர்ந்திடாதே, தஞ்சமே சுயந்தன் புகழிடமே. பூரண ஆசீர் பொழிந்திடுமே, குறிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே, ஜீவ தண்ணீராலே என் தாகம் தீர்ப்பீரே, ஜீவநதி பாய்ந்தென்னை செழிப்பாக்குமே. பூரண ஆசீர் பொழிந்திடுமே. துக்கமோ தொல்லைகளோ தொடர்ந்து வந்தாலும் திகிலடையே, துன்பமோ துக்கமோ தொல்லைகளோ தொடர்ந்து வந்தாலும் திகிலடையே. சீயோனின் அரண் போலே அசையாது என்றும் நிலைத்திருப்பேன். சீயோனின் அரண் போலே அசையாது என்றும் நிலைத்திருப்பேன். பூரண ஆசீர் பொழிந்திடுமே, குறிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே, ஜீவ தண்ணீராலே என் தாகம் தீர்ப்பீரே, ஜீவநதி பாய்ந்தென்னை செழிப்பாக்குமே. பூரண ஆசீர் பொழிந்திடுமே.
சமாதானமும் சந்தோஷமும் இயேசுராஜன் தந்தார். உலகம் தரக்கூட சமாதானமும் சந்தோஷமும் இயேசுராஜன் தந்தார். மண்ணுலகில் ஜீவித்தாலும் விண்ணுலகில் இன்பத்தை அனுபவிக்க, மண்ணுலகில் ஜீவித்தாலும் விண்ணுலகில் இன்பத்தை அனுபவிக்க, உள்ளன ஆசீர் பொழிந்திடுமே, குறிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே, தண்ணீராலே தாகம் தூக்கிறே, ஜீவநதி பாய்ந்தென்னை செழிப்பாக்குவே, உள்ளன ஆசீர் பொழிந்திடுமே, குறிப்போடு வாழ்ந்து வளம் பெறவே, தண்ணீராலே தாகம் தூக்கிறே, ஜீவநதி பாய்ந்தென்னை செழிப்பாக்குவே, பூரண ஆசி பொழிந்திடுமே. கர்த்தர் நம்மை நடத்துவாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதுமாக எரேமியா 17ஆம் அதிகாரம் அதிலே 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர்கள் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லி இந்த வேத வசனத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம்? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பானா. ஹல்லேலூயா. அதாவது சூழ்நிலைமைகள் எப்படி இருந்தாலும், அதாவது ஒரு மரம் ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி அது தன் கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். சூழ்நிலைமை எப்படி இருந்தாலும், ஒருவேளை அதாவது வசனம் சொல்லுகிறது மழை தாழ்ச்சியான வருஷங்கள், சில நேரம் மழை கொஞ்சம் வராமல் இருக்கலாம், சில பஞ்ச வறட்சியான காலங்களாக இருக்கலாம். அந்த நேரத்திலும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில நேரம் நெருக்கங்கள் வரலாம், சில கஷ்டங்கள் வரலாம், சில உபத்திரவங்கள் வரலாம். அந்த சூழ்நிலைமையிலும் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களாம்? அவர்கள் அந்தந்த காலத்துக்குரிய கனிகளை கொடுக்கிறவர்களாக இருப்பார்களாம். ஹல்லேலூயா. அப்படி இப்போ ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அது யாருக்கு கொடுக்கிறார் என்றால், 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டபடி, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த மரம் எப்படி கனி கொடுக்கிறதோ, ஒரு மரம் ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை அநேக ஜனங்களுக்கு கொடுக்கிறது. ஒரு மரத்தில் அத்தனை நன்மைகள் இருக்கிறது. ஒரு மரத்தில் நிழல் இருக்குது, அது கனி கொடுக்கிறது, அத்தனை, அதாவது அநேகருக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அதுபோல கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை, கர்த்தரை நம்பியிருக்கிற அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக வைக்கிறது மாத்திரமல்ல, அந்தந்த காலத்துக்குரிய
நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த மரம் அந்தந்த காலத்துக்குரிய கனிகளை கொடுக்கிறது. அதினதின் காலத்தில் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறபடி இந்த மரமானது அது வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறது மரமாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறபடி அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே ஒரு ஆசீர்வாதத்தில் தேவன் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இதுவரையிலும் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் ஒருவேளை தடையாக இருக்கலாம், அல்லது அதை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைமையாக இருக்கலாம். ஆனால் இனி வருகிற நாட்களிலே இந்த மரம் எப்படி தப்பாமல் கனி கொடுக்கிறதாக இருக்கிறதோ அதுபோல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. யார் கர்த்தரை நம்பியிருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் பாருங்கள், அநேகர் பல காரியத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள், பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள், பல ஸ்தோத்திரம் திறமையின் மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள், ஞானத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள், சொந்தங்கள், உறவுகள், நண்பர்கள், அநேக மனிதர்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறார்கள். ஆனால் இந்த நம்பிக்கையெல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு விலகி போய்விடும். அந்த நம்பிக்கை ஒரு நாள் சில நேரம் நம்மை அது கைவிடப்படுகிற சூழ்நிலைமையில் காணப்படும். ஆனால் கர்த்தரை நம்பியிருக்கிற கர்த்தரை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு 100க்கு 100 நம்புகிறோமோ கர்த்தர் நம்மை எந்த விஷயத்திலும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் கூட அப்படி தான் சொல்கிறார். 22ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருந்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அடுத்த வசனம், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் அவர்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவதே கிடையாது. அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மேலே இருக்கும்போது அந்த மரத்தை போல ஒரு செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. தேவன் அப்படியாக நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அப்படின்னா இந்த நாளில் கர்த்தரை நம்புவதென்றால் அது எப்படி கர்த்தரை நாம் நம்புகிறோம், அதை நாம் எதன் மேலே நாம் நம்பிக்கை வைத்து நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதத்தில் ஒரு சில வசனங்களை நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க முடியும். வாசியுங்கள். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வாசிங்க. எளிமையுமான என்னை அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். அல்லேலூயா. உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன், அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, இந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்களாம்? சிறுமையும் எளிமையுமான ஜனமாக இருந்தாங்களாம். அவர்கள் சிறுமை, ஒரு சமுதாயத்தில் கஷ்டப்படுகிறவர்கள், ஒரு எளிமையானவர்கள், சாதாரணமானவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்ததுனால இந்த அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கடைசி பகுதியில் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் நாங்கள் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, கீர்த்தியும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் அவர்கள் நம்பிக்கை வைத்ததினாலே கர்த்தர் அவர்களை எல்லா ஜனங்கள் நடுவிலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்தார். அல்லேலூயா. இப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு சிறிய ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கிறோம். ஆனால் அவருடைய நாமம் எப்படிப்பட்டது, அவருடைய நாமம் எப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்கிறது என்பதை
நாம் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய நாமம் வல்லமை உள்ள நாமமாக இருக்கிறது. அவருடைய நாமத்தை சொன்னாலே அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொன்னாலே பேய் பிசாசெல்லாம் அப்படியே நடுங்கி ஓடிவிடும். அவருடைய நாமத்தின் மேல் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி கூட ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதானத்தின் பிரபுவாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாமத்தை நாம் அறிய வேண்டும். அவர் அதிசயமானவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ஆச்சரியமானவர் என்பதை நாம் அறிந்து அதன்படி அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். சொல்லிக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒவ்வொரு நாளிலும் சொல்லுகிறோமோ அவ்வளவு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அவர் யாத்திராகம புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தி கொண்டே இருக்கணும். அவருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்கணும். அவருடைய நாமத்தை சொல்லி கொண்டே இருக்கும்போது கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு முறை பாருங்கள், தாவீது கூட வாழ்க்கையிலே கோலியாத்துக்கு விரோதமாக அவன் எதிர்கொண்டு போகிறான். அவன் போகும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, அவன் எவ்வளோ பெரிய பலசாலியாக இருக்கிறான் கோலியாத்து. எல்லா ஜனங்களும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. எதனால் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்கன்னா, அந்த கோலியாத்து ஒரு பெரிய தோற்றமுடையவனாக இருந்தான். அவனுடைய சரீரம் அவ்வளவு பலசாலியாக இருந்தான். ஆனால் அந்த பலசாலியும் இங்கே பயந்து கொண்டிருக்கிற யுத்த வீரர்களும் அவனுக்கும் இவனுக்கும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அவன் இவ்வளோ பெரிய பலசாலியாக இருக்கிறானே, நாம் எப்படி இருக்கிறோம்? அவன் இவ்வளோ பெரிய ஆயுதங்களை வச்சிருக்கிறானே, அவன் இவ்வளோ பெரிய தோற்றமுடையவனாக இருக்கிறானே, நாம் இப்படி சின்ன மனிதர்களாக இருக்கிறோமே, நம்மக்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சு அவனை ஜெயிக்க முடியுமா அப்படின்ட்டு அவனுக்கும் சத்ருவுக்கும் தேவ ஜனங்களும் அதை ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருந்தாங்க. ஆனால் தாவீது எதை ஒப்பிட்டு பார்த்தான் என்றால், அவன் எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவருடைய நாமம் பெரிய நாமமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவன் சொல்கிறான், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் கேடகத்தோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. பாருங்க, அந்த யுத்த களத்தில் அவன் சொல்கிறான், நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. பாருங்க, இராணுவங்களின் சேனைகளினுடைய நாமத்தினாலே கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய நாமத்தை முன்வைக்கிறான். ஆண்டவருடைய நாமம் எனக்கு பெரிதாக இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் நம்முடைய கரத்தில் தேவன் ஒரு நாமத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் இயேசு என்கிற நாமத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாமத்தை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு முன்பதாக எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் கொந்தளிப்புகள் எதிர்த்து வந்தாலும் அந்த நாமத்தை சொல்லும்போது எல்லாம் அப்படியே தரையில் விழுந்து விடும். அல்லேலூயா. கோலியாத் அப்படி தான் விழுந்தான். இவன்கிட்ட எதுவுமே இல்லை, பட்டயம் இல்லை, ஈட்டி இல்லை, தாவீதுகிட்ட எந்த ஒரு ஆயுதமே கிடையாது. சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த யுத்தத்தில் தாவீது ஜெயம் எடுத்தான். அல்லேலூயா. அப்படி என்றால் இயேசுவின் நாமத்தின் மேலே நாம் நம்பிக்கை வைக்கணும். இந்த உலகத்தில் காணப்படுகிற பல காரியத்தின் மேலே நம்பிக்கை வைக்காமல் பாருங்கள், அந்த கோலியாத்து அந்த பட்டயத்தின் மேலே அந்த ஈட்டியின் மேலே அவன் நம்பிக்கையாக இருந்தான். ஆனால்
தாவீது தன்னோடு கூட இருக்கிற கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அந்த யுத்தத்தில் ஜெயம் எடுத்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை தேவன் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நாமத்தை சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அதிசயத்தை காணுவீர்கள். ஹல்லேலூயா. பெரிய அற்புதங்கள் நடக்கும். அவருடைய நாமத்தில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்லும்போது கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை தருவார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கூட அங்கே பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு போய்கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஆலயத்தின் வாசலில் ஒரு சப்பானி உட்கார்ந்துக்கிட்டே இருக்கிறான். அவன் பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கிறான். அவனை பார்த்துட்டு அந்த பிச்சைக்காரன் நினைக்கிறான், இவங்க ஏதாவது நமக்கு தருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஆனால் அந்த பேதுரு யோவானும் சொல்கிறாங்க, நீ நினைக்கிற மாதிரி எங்ககிட்ட இல்லைனாலும் எங்ககிட்ட ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. எங்ககிட்ட ஒரு நாமம் இருக்கிறது. அந்த நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன உடனே இந்த சப்பானியா இருந்த அந்த மனிதன் அவன் குதித்து எழுந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. அவன் சர்வாங்க சுகத்தை பெற்றுக்கொண்டான். இப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் சரீரத்தில் என்ன அற்புதங்கள் நடக்கணுமோ, எந்த சுகவீனங்கள், எந்த பலவீனங்கள், எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தை நீங்கள் சொல்லும்போது உங்கள் சரீரத்தில் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. பெரிய விடுதலை உண்டாகும். ஆண்டவர் அவர் சர்வாங்க சுகத்தை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கணும். இயேசுவின் நாமத்தில் நாம் நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலோ நான் அதை செய்வேன். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தினாலே கேட்கணும். இயேசுவின் நாமத்தின் மேலே நாம் நம்பிக்கை வைக்கும்போது கர்த்தர் நமக்கு பெரிய ஜெயத்தை கொடுப்பார், ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை தருவார். அவருடைய நாமத்தினாலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீங்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வையுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டாவது வாசிங்கள், சங்கீதம் 13ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறுகிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த இடத்துல நாம் முதலாவது கேட்டோம், நம்முடைய நம்பிக்கை எதின் மேல் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது கர்த்தருடைய நாமத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டாவது அவருடைய கிருபையின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும்போது உலகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையை சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபையை நாம் நம்பியிருக்கும் போது இந்த பூமியிலே தேவன் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. தாவீதுனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவன் சங்கீதத்தில் அவனோட வாழ்க்கையில் அதிகமாய் ஆண்டவருடைய கிருபைகளை குறித்து தான் அவன் சொல்லியிருப்பான். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட 136ஆம் சங்கீதத்தை நாம் தியானித்தோம். அதில் எல்லாம் ஒவ்வொரு வசனமும் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபையிலே அவன் சொல்லிக்கொண்டே வருகிறான். ஏனென்றால் தாவீது அவன் கிருபையின் மேலே தான் நம்பிக்கை வைத்திருந்தான். ஹல்லேலூயா. தாவீதினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு இஸ்ரவேலிலே ராஜாவாவதற்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அந்த அழைப்பு, எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத உயர்வு எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரே. தேவனுடைய கிருபை எவ்வளவு பெரியது, அவருடைய கிருபை நான் நம்பியிருக்கிறேன் என்று தாவீது உயர்த்துகிறான். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், ஒரு 36ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் அவன் சொல்லி இருக்கிறான் பாருங்க. 36:7, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டையின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை அவ்வளவு அருமையானது. ஆண்டவருடைய கிருபை அவ்வளவு
மேன்மை உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்றைக்கு தாவீதின் மேல் இருந்த கிருபையை இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எதற்குமே இந்த உலகத்தில் தகுதி இல்லாதவர்களாக இருந்தாலும் அவருடைய கிருபையை நீங்கள் நம்பும்போது கர்த்தர் இந்த பூமியில் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய திறமையை நாம் நம்பி இருக்கக்கூடாது. நம்முடைய ஞானத்தை, நம்முடைய சுய எண்ணங்களை நம்ம நம்பி இருக்காமல், அதை சார்ந்து இருக்காமல், கர்த்தருடைய கிருபையின் மேலே நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது அந்த கிருபை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் தேவன் இந்த பூமியிலே உயர்ந்த அடைக்கலத்தில், உயர்ந்த ஸ்தானத்தில் தேவன் வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படிதான் தேவனுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாக இருந்தான். தாவீது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது யோசேப்பின் மேல் கர்த்தருடைய கிருபை இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அந்த யோசேப்புக்கு எப்படி கிடைத்ததென்றால் கர்த்தர் யோசேப்பின் மேல் வைத்த கிருபை. ஹல்லேலூயா. யோசேப்பின் மேல் வைத்த அந்த கிருபை தான் யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு நல்ல தரிசனத்தை கொடுத்தார். யோசேப்பின் மேல் கர்த்தர் வைத்த அந்த கிருபையினால தான் எல்லாவற்றிலிருந்து அவன் விடுதலையாக்கப்பட்டு, எத்தனையோ விதமான ஆபத்துகள் வந்தது, அவனை குழியில் தள்ளி விடணும், அவனை அழித்து விடணும் என்ற ஒரு ஆபத்து வந்த போதிலும் கர்த்தருடைய கிருபை யோசேப்பின் மேலே இருந்தபடியினால கர்த்தர் அவனை ஒரு நாளிலே பாருங்க அந்த முழு எகிப்து தேசத்துக்கும் யோசேப்பை அதிகாரியாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. அவன் சிறைச்சாலை இருந்த அவனை கர்த்தர் அந்த இடத்திலிருந்து எடுத்து ஒரு முழு எகிப்து தேசத்துக்கு அவனை அதிகாரியாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. இப்படி என்றால் அவருடைய கிருபை, அந்த கிருபை இந்த நாளிலே உங்கள் மேலே கர்த்தர் வைக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. அன்றைக்கு இருந்த தாவீதின் மேலே இருந்த கிருபை, யோசேப்பின் மேலே இருந்த கிருபை இன்றைக்கு உங்கள் மேலே கர்த்தர் கிருபை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால தான் நாம் பிழைத்திருக்கிறோம். அவருடைய கிருபையினால தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினால தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கிருபை ஒரு நாளும் நம்மை விட்டு விலகவே விலகாது. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதிருப்பதாக என்று சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தரை நம்பியிருக்கிற நாம் அவருடைய நாமத்தின் மேலே நம்பிக்கை வைக்கணும். அவருடைய கிருபையின் மேலே நாம் நம்பிக்கை வைக்கும்போது எப்படி அந்த மரம், அந்த தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்ட அந்த மரத்தை போல, அந்தந்த காலத்துக்கு தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் வாழ வைப்பார். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிங்க. 130ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். ஹல்லேலூயா. மூன்றாவது, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்பணும். ஹல்லேலூயா. சூழ்நிலைமை நமக்கு எது சாதகமாக இல்லைன்னா கூட, சூழ்நிலைமை நமக்கு எதிராக இல்லைன்னா கூட ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே நாம் நம்பிக்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். எனக்கு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டார், நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம், அந்த வார்த்தையின் மேலே நாம் நம்பிக்கையாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆபிரகாமோட வாழ்க்கையில் பார்க்கும்போது அவனுக்கு அற்புதம் நடப்பதற்கு, ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போனதாக இருந்தது. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதாக இருந்தது. ஆண்டவர் சொல்கிறார், சாராலே, நீ அடுத்த உற்பத்தி கால திட்டத்தில் நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்று அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாய் வந்தது. ஆனால் சாரால் என்ன பண்ணா?
அவள் நகைத்தாள் என்று வசனம் சொல்லி சிரிக்கிறாள். எனக்கு போய் இதெல்லாம் கிடைக்குமா, எனக்கு போய் இந்த அற்புதம் நடக்குமா? ஆனாலும் ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்ததுனால அங்கே அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. அல்லேலூயா. இப்படி என்றால் சூழ்நிலைமைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கும்போது ஒரு வாழ்க்கையில் அற்புதத்தை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் கூட, அதாவது அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் கப்பல் பிரயாணத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட 276 பேர் பிரயாணத்தில் போகிறாங்க. பெரிய கொந்தளிப்பு வருகிறது, பெரிய புயல் காற்றடிக்கிறது. இனி நாம் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போனவர்களாக காணப்பட்டார்கள். எல்லாரும் கலக்கத்தோடு பயத்தோடு இருந்தாங்க. ஆனால் அங்கே ஒரு தேவ மனுஷன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், மனுஷரே நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக இருங்க, இந்த சமுத்திரத்தில் நமக்கு எந்த சேதமும் வராது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு ஒரு சேதமும் வராது, நீங்கள் தப்பி பிழைப்பீர்கள். அல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி அந்த அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் கடைசி வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையின்படியே எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார், கர்த்தர் இந்த வாரத்தில் அதாவது அவருடைய ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார், நிச்சயமாய் அது நடக்கும், கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார் என்ற இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி இருக்கிறபடி அவரை நம்பி இருக்கிறதான அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் பாக்கியவான்களாக ஆசீர்வாதமான பாதையில் தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது நாம் ஆண்டவருடைய நாமத்தின் மேலே, கர்த்தருடைய நாமத்தின் மேலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். இரண்டாவது அவருடைய கிருபையின் மேலே நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். மூன்றாவது கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நாம் நம்பிக்கை வைக்கும்போது இந்த உலகத்தில் கர்த்தர் நம்மை பாக்கியவான்களாக, நம்மை ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக கர்த்தர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே மனமகிழ்ச்சி நாளிலும் ஐயா, நாங்கள் சபையாக ஒன்று கூடி உம்முடைய சமூகத்தில் உம்முடைய நாமத்தை நாங்கள் துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவரே நல்ல சாட்சிகளை கேட்டிருக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, என் சபையில் ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தை வசனத்தை நாங்கள் கேட்க கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி உம்மை நம்பி இருக்கிற எங்கள் சபையார் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரே, செய்கிற எல்லா கைகளின் வேலையிலே, பிரயாசங்களிலே உம்முடைய கரம் இறங்கி ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க வேண்டும் ஆண்டவரே. சோத்திரம் ஐயா. எல்லாருடைய பிரயாணங்களிலே கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பேருக்கு சரீரத்தில் வேண்டிய நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. நன்மையும் கிருபையும் தொடர்ந்து நடத்த வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்ன வேத வசனத்தின்படி ஆண்டவரே, எங்கள் சபையார் எல்லாரையும், பெரியோர்கள், சிறியோர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் கரம் பிடித்து நடத்தும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய
அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு தங்கியிருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.